நான் ஆப்போசிட் இருக்க கல்யாணம் தான் லக்ஷ்மி குபேராய நமஹன்னு சொல்லி மக்களே, அதாவது படமாவும் வச்சுக்கலாம், இல்லை சிலையாவும் வழிபட்டாங்க. ஸோ இந்த வருஷமும் நாங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஷுவாஸ் யூடியூப் சேனல். உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு அக்ஷய திருதியை. ஸோ நீங்கள் ஏதாவது கவலையில் இருக்கீங்கன்னா கவலைப்படாதுங்க, குட் திங்ஸ் டேக் டைம், இதுவும் கடந்து போகும். இன்னைக்கு தங்கம் வாங்க முடியலனாலுமே பரவாயில்ல, உப்பும் மஞ்சளும் வாங்குறதுமே ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம் தான். ஸோ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லக்ஷ்மி தாய்க்கு கோல்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஒரு பிளான்ல தான் இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு நான் வாங்க போறேன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய சேவ் பண்ணியிருந்தா நானுமே வாங்குறேன். ஸோ அதனால தான் சொன்னேன், உப்பும் மஞ்சளும் வாங்குறதுமே இன்னைக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன வாங்குறோமோ, நல்ல காரியம், அன்னதானம் இந்த மாதிரி செய்யறதுமே நல்லது இன்னைக்கு. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு பொருள் வாங்குறது மட்டும்தான் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறதுமே உங்களுக்கு நிறையா பிளெஸிங்ஸ் கொண்டு வரும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த ஷாப் போகிறோம், அங்கே என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு இப்போ பெங்களூர்லன்னு வாங்க போய் பார்க்கலாம். அக்ஷய திருதிகைக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்றதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி வீடு டெக்கரேட் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, லக்ஷ்மி குபேரர் பூஜை பற்றியுமே முடிஞ்சால் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் செல்வம் சேர்றதுக்கும் இந்த பூஜை வழிபாடு முறையும் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் இதில் வீடியோவில் நான் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். என்னடா ஜர்ஷமாரியான்னு பேர் வச்சுட்டு பூஜைலாம் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு ஆம்னஸ்ட் மக்களே, அதாவது எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். இன்னைக்கு லக்ஷ்மிக்கு உகந்த தாமரை மலர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பூஜைக்கு கண்டிப்பா லக்ஷ்மியும் குபேரரும் தேவை. நீங்க படமாவும் வச்சுக்கலாம், இல்ல சிலையாவும் வழிபடலாம். இப்ப நான் காட்டுறது தான் லக்ஷ்மி குபேர எந்திர விளக்கு. இந்த விளக்கு தான் நான் இன்னைக்கு ஏத்திருக்கேன். ஸோ எப்போவுமே இந்த பூஜைக்கு நீங்கள் ஒரு காயின் தேவை உங்களுக்கு. லக்ஷ்மி குபேரர் முகம் பதித்த காயின்ஸ். நீங்கள் இந்த காயின்ஸை பூஜை கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு 10 காயினா 12 காயினாவும் நீங்கள் வாங்கிக்கலாம். 108 காயினாவும் உங்களுக்கு கிடைக்குது. பட் இந்த மாதிரி 10 காயினாக வச்சுட்டு 108 முறை தொடர்ந்து ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹன்னு சொல்லி முடிக்கணும் இந்த பூஜையை. தொடர்ந்து இந்த பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொண்ணும் செல்வமும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்களும் அதை கற்று பயன்படணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த பூஜை பண்ணி உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்குன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இப்போ நம்ம ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே நான் பள்ளியும் பார்த்துட்டேன். அதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளி கண்ணில் படாதுன்னாங்க. பட் நானும் பார்த்துட்டேன், ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் அக்ஷய திருதி அன்னைக்கு ஜாஸ் ஆலுகாஸ் ஃபர்ஸ்ட் போயிருந்த மக்களே. அப்போ எனக்கு அங்கே சரியாக ரெஸ்பான்ஸே இல்லை. நான் மேனேஜர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போவுமே எங்கள் கூட்டம் கம்மி தான். பட் எம்ப்ளாயீஸ் எடுத்து காட்டவே மாட்டேங்கிறாங்க எந்த டிசைன்ஸுமே. ஒவ்வொருத்தரும் புதுசாக என்னன்னு தெரியல, பட் ஒவ்வொருத்தரும் மூஞ்சு பார்த்துக்கிறாங்களே தவிர எடுத்து காட்டல. ஸோ அப்போவே நான் ஆப்போசிட் இருக்க கல்யாணம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வருஷமும் நாங்கள் டைரெக்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். இந்த மாதிரி நல்ல தின்னான யூனிசெக்ஸ் செயின்ஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் சில செயின்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ்க்கே இருந்துச்சு மக்களே. நான் விக்னேஷ் இதை ட்ரை பண்ணி போட்டு காட்ட சொல்ல உண்மையாலே நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 8 கிராம்ஸ்க்கு நிறையா டாலர்ஸ் கூட வச்சுருந்தாங்க.
எனக்கு பெங்களூரோட 22 and 24 கேரட் கோல்ட் பிரைஸ் இதுதான் மக்களே. டிசைன் லைக் லக்ஷ்மி குபேரர் 124 கேரட் 1 gram. Yeah, 1 gram. There's no design, no? Like Lakshmi. 22 கேரட்ஸ்ல தான் லக்ஷ்மி டிசைன் போட்ட காயின் இருந்தனால நம்ம அதே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மக்களே. ஸோ குமுதா ஹாப்பி ஆனாச்சு. 3 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். 3 பேருக்குமே தனித்தனியாக கோல்ட் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அங்கேயே நமக்கு அழகா பூஜை பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ ஹெச்எஸ்ஆர்ல இருக்க டெம்பிள் போகலான்னு தான் பிளான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜெகநாத்தோட டெம்பிள். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டெம்பிள் கூட இங்கே பெங்களூரில். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ தான் ஃப்ளாக் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா டெம்பிள் வந்து போயிட்டு வந்துடலாம் தான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டோம். உள்ள அவ்வளோ அழகா பெருமாள் அண்ட் லக்ஷ்மி இருந்தாங்க. அவங்களோட சைனா பெருமாள்கிட்ட இருந்து நமக்கு தாமரையே கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது என்னோட இன்னொரு ஃபேவரட் ஜெய் ஜான்டிகா, ரொம்ப பெரிய ஹனுமார் ஸ்டாச்சு. நம்ம ஹெச்எஸ்ஆர்ல எல்லாருமே அந்த பிரிட்ஜில் ஓவர் பிரிட்ஜில் க்ராஸ் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க. அங்கே தான் நம்ம ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெம்பிள் பெங்களூரில். இப்போ தான் நம்ம ஜெகநாத் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் ஆஞ்சநேயர் வேண்டிட்டு. ஜெகநாத் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் தான். அது ஹெச்எஸ்ஆரில் இருக்காரு. கோவில் முடிச்சுட்டு அப்படியே ஹெச்எஸ்ஆர்ல இருக்க ஹல்திராம்ஸ்க்கு தான் சாப்பிட வந்திருந்தோம். இந்த ஸ்பாட் சாட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ் தான். நம்ம சோலே பட்டூரே ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது கூட பாவ் பாஜியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே நிறைய டிஷ்ஷஸ் ஃபேமஸ் தான், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ரொம்பவே க்ரௌடும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன விட 2-3 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு க்ரௌட், ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு, ரீச்சும் ஆயாச்சு. இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சேனல் அப்படின்னா மறக்காம ஜோஷா வாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next vlog.